गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्मा तस्मै ஸ்ரீ குருவே நமக. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஷ்ணு சித்தர். நம்ம சேனலில் சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மார்ச் மாதம் 23ஆம் தேதி இன்றைய கிழமை திங்கட்கிழமை, பங்குனி மாதம் 9ஆம் தேதி. இன்றைய சூரிய உதயம் காலை 6:17 மணிக்கு உதயமாகிறது. இன்றைய திதி அதிகாலை 12:15 மணி வரைக்கும் சதுர்த்தி திதி, பின்பு இரவு 9:54 மணி வரைக்கும் பஞ்சமி திதி இருக்கிறது. அதற்கு பின்பாக ஷஷ்டி திதி இருக்கின்றது. இன்றைய நட்சத்திரம் அதிகாலை 1:26 மணி வரைக்கும் பரணி நட்சத்திரம், அதற்கு பின்பாக இரவு 11:49 மணி வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரம், அதற்கு பின்பான நேரத்துல ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல காலை 6:16 மணி வரைக்கும் சித்த யோகமும், இரவு 11:49 மணி வரைக்கும் மரண யோகமும், அதற்கு பின்பான நேரத்துல அமிர்த யோகமும் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. இன்றைய நல்ல நேரம் காலையில 9:30 மணியிலிருந்து 10:30 மணி வரை, மாலையில் 7:30 மணியிலிருந்து 8:30 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலையில் 7:30 மணியிலிருந்து 9 மணி வரை, குளிகை நேரம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை, யமகண்ட நேரம் காலையில் 10:30 மணியிலிருந்து 12 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் அதிகாலை 1:26 மணி வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரம், பின்பு இரவு 11:49 மணி வரைக்கும் சித்திரை நட்சத்திரம், அதற்கு பின்பாக சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றது. இனி 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் முழுவதும் பணவரவுகள் மிகுந்திருக்கக்கூடிய ஒரு நல்ல தினமாக இருக்கு. எந்த விஷயத்தின் வழியில பண வரவுகள் இருக்கும்னா, வெளிநாட்டு பணவரவுகள் இன்றைய தினத்துல இருக்கும். வெளிநாட்டு நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினம் வெளிநாட்டில் பணிபுரியக்கூடிய நபர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து குடும்பத்தினர்களுக்கு வரவுகள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மறைமுகமான விஷயத்தின் வழியிலேயோ ரகசியமான விஷயத்தின் வழியிலேயோ எல்லாம் இன்றைய தினத்தில் வரவுகள் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் கண் சார்ந்த பகுதிகளில் தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு வரக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது. சிவபெருமானுடைய வழிபாடு முறைகளை செய்வது மிகவும் சிறப்பானதாக இன்றைய தினத்துல இருக்கும். சிவபெருமானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க, மிகவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினம் இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பேச்சுவார்த்தைகள்ல முன்கோபங்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதனால பேசக்கூடிய விஷயங்கள்ல ஆளுமைகளை கொஞ்சம் தவிர்க்கலாம், கோப நிலைகளை கொஞ்சம் தவிர்க்க வேண்டியது அவசியம். பரணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில சின்ன சின்ன செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்துல அமையும். கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் குடும்பத்தினர்களுக்கு ஆதரவுகள் தருவீங்க. தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும்போது லாப நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல அமையக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. ரிஷபராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலேயே அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம்னு பார்க்கும்போது கம்பீரமான தோற்றங்கள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் உங்களுக்கு. ரொம்ப பார்க்கும் போதே பார்த்தீங்கன்னா அதிக ஆளுமை நிறைந்த நபராக இருப்பீங்க. எந்த விஷயத்திலையும் தான் முன்னிலை வகிக்கணும், தான் தான் முதல்ல இருக்கணும் அப்படிங்கிற எண்ணங்களும் முயற்சிகளும் அதிகமானதாக இன்றைய தினத்துல உங்களுக்கு இருக்கும்.
உங்களுக்கு விருப்பப்பட்ட காரியங்கள்ல ஈடுபடக்கூடிய தினம் இன்றைய தினம். எந்த விஷயங்கள் குறித்து ஆசைப்படுறீங்களோ அந்த காரியங்களை எடுத்து செய்யக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நரசிம்மர் பெருமான வணங்கும் போது மிகுந்த நன்மை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. யோக நரசிம்மர வழிபாடுகள் செய்யுங்க, மிகுந்த நன்மைகள் பயக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு லாப நிலைகள் இருக்கக்கூடிய தினம். எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும். மூத்த சகோதர சகோதரிகள் வழியில இருந்தோ, தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில இருந்தோ, இவங்க வழியில இருந்து உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உள்ளது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது விரும்பிய பயணங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள், விரும்பிய விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள், இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். உல்லாசமான தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். புகழ் கூடக்கூடிய தினம் இன்றைய தினம். தலைமை பொறுப்புகளை ஏற்க வேண்டிய சூழல்கள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்துல இருக்கிறாரு. சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் சின்ன சின்ன விரய செலவுகள் இருக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது. எதன் வழி விரய நிலைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தா, தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் வழியில விரய செலவுகள் இருக்கும். புதுசா தொழில் தொடங்க போகிறீங்க அப்படின்னாலும் அதுல முதலீடு போடுற மாதிரியான எண்ணங்கள், முயற்சிகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துல ஒரு சிலர் ரகசியமான மறைமுகமான விஷயங்களை தொழில் முறைகளாக எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் அமையும். இல்ல தொழில் செய்துட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதுல ஏதேனும் ரகசியங்கள் அடங்கி இருக்கக்கூடிய விஷயங்களை செய்யறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் அமையக்கூடிய தினம். வெளிநாடு சார்ந்த பயணங்களை எடுக்கிறீங்கன்னா தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். தொழில் ரீதியிலான தேவைகளுக்கு ஏற்பவும் வெளிநாடு முயற்சிகள் அமையக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது. வெளிநாடு முயற்சிகள் எல்லாம் அமையணும்னு விரும்பக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல சிவபெருமானும் விஷ்ணு பகவானும் ஒன்றாக இருக்கக்கூடிய புகைப்படத்தை வழிபாடுகள் செய்யலாம். அப்படி செய்யும் போது மிகுந்த நன்மை அளிக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா கண் சார்ந்த பகுதிகளில் தொந்தரவுகள் இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தொழில் ரீதியிலான கடன்கள் எல்லாம் இருந்தா அதை திரும்ப செலுத்தக்கூடிய முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கு. இதுல எல்லாம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய மாமியார் வழியிலேயோ தொழில் வழி நபர்கள் வழியிலேயோ உங்களுக்கு ஏதேனும் செலவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பெருமாள் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் உங்களுக்கு லாப நிலைகளை தரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இருக்கின்றது. மிகுந்த நன்மைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு சிலருக்கு திருமண ரீதியிலான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் இருக்கும். அந்த மாதிரி திருமண முயற்சிகள்ல நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள் வழியில ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். ஆசைப்பட்ட காரியங்கள்ல ஈடுபாடுகள் இருக்கும். விரும்பிய வெளிநாடு பயணங்கள் இன்றைய தினத்துல அமையும்.
வெளிநாடு சார்ந்த பயணங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இன்றைய தினம் மதிப்பு மரியாதையும் உயரும் புகழும் கூடக்கூடிய ஒரு உன்னதமான தினம். மிகுந்த நன்மைகளை உங்களுடைய பெயருக்கு வழங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அர்த்தநாரீஸ்வரரை வணங்கும் போது மிகுந்த பலனை அடையலாம். அர்த்தநாரீஸ்வரருக்கு தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. உங்களுக்கு பல்வேறு முன்னேற்ற நிலைகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள், தந்தை வழி இளைய உடன்பிறப்புகள், இவங்களுக்கு நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கும். இவங்களுக்கு உங்களுடைய தந்தையும் ஆதரவு தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது நீங்க எந்த ஒரு விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்றீங்க அப்படின்னாலும் உங்களுடைய தந்தை வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தினம் இன்றைய தினம். உங்களுடைய அப்பாவோட சப்போர்ட் இன்றைய தினத்துல உங்களுடைய எல்லா விஷயம் குறித்த முயற்சிகளுக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது சங்கம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சங்கம் சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகளை தரக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் பார்வதி தேவி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். தொழில் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமா இருக்கும். ஆனா அதுல கொஞ்சம் நிதானமாகவும் நல்லபடியா விசாரிச்சும் செயல்பட வேண்டியது அவசியம். சின்ன சின்ன இடையூறுகள், தொந்தரவுகள் இதெல்லாம் குறுக்கிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. இன்றைய தினத்துலன்னு பார்க்கும்போது தொழில், வியாபாரம் உள்ளிட்ட துறைகள்ல இருக்கக்கூடிய நபர்கள் பைரவ பெருமானுக்கு விளக்குகள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி செய்யும் போது இந்த தொழில் ரீதியிலான விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது தொழில் செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு கோப நிலைகள் அதிகமாக இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல தான் முன்னிலையில இருக்கணும் அப்படிங்கிற முயற்சிகளும் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இதிலெல்லாம் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தொழில் சம்பந்தமான விஷயங்கள் வழியிலான முயற்சிகளில் இடையூறுகள், தொந்தரவுகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம். இதுல கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். வியாபாரத்துறையில ஒன்றுக்கு பலமுறை யோசித்து இன்றைய தினத்துல வியாபாரங்கள் செய்ய வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உங்களுடைய மாமியார் மற்றும் தொழில் வழி நபர்களுக்கு ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உயர் பதவியில இருக்கக்கூடிய நபர்கள், குறிப்பாக காவல்துறை, இராணுவம் சம்பந்தப்பட்ட உயர் பதவிகள்ல இருக்கிறீங்க, அரசியல் சம்பந்தப்பட்ட பதவிகள்ல இருக்கிறீங்க, இந்த மாதிரி ஆட்சி சம்பந்தப்பட்ட பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய துறைகள்ல இன்றைய தினத்துல கவனங்கள் அவசியம். மருத்துவ ரீதியிலான துறைகள்ல மற்றும் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் சார்ந்த துறைகள்ல இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு சின்ன சின்ன கவன நிலைகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினம் சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெறுவதனால மிகுந்த பலன்களை அளிக்கக்கூடிய ஒரு நல்ல உயர்வான தினமாக இருக்கின்றது.
இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்களோ, வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருக்குதுன்னா அதன் சார்ந்த முயற்சிகள் குறித்த பேச்சுவார்த்தைகளோ, வங்கி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளோ, பிசினஸ் தொடர்பான முயற்சிகள் இருக்குதுன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகளோ, இதையெல்லாம் குறித்து உங்களுடைய தந்தை கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது சம்பந்தமா உங்களுடைய அப்பா கிட்ட பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்தில்னு பார்க்கும்போது திருமணம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை உங்களுடைய தந்தை கிட்ட பேசும்போது நன்மைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல நீங்க அர்த்தநாரீஸ்வரரை வழிபாடுகளாக எடுத்து செய்யலாம். அப்படி செய்யும் போது மிகுந்த பலன்களை தரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இறை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், இதிலெல்லாம் நாட்டு நிலைகள் இன்றைய தினத்துல அதிகமாக இருக்கும். பூஜைகள்ல கலந்துக்கிறதோ, அப்படி இல்லைன்னா கோவில் சம்பந்தப்பட்ட கட்டுமான பணிகளை எடுத்து செய்யறதோ, இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமானதாக இருக்கும். ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் மதிப்பு மரியாதைகள் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக உங்களுக்கு இருக்கின்றது. உங்களுடைய தந்தைக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க. ஒரு சில அந்நிய நபர்களுக்கும் ஆதரவுகள் தருவீங்க. உங்களுடைய தந்தைக்குன்னு பார்க்கும்போது லாப நிலைகள் இருக்கக்கூடிய மிகவும் உயர்வான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வெளிநாடு பயணங்கள், வெளிநாடு வேலை, இல்லைன்னா தொழில் சம்பந்தப்பட்ட முயற்சிகள் இருந்தால் இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். இதெல்லாம் அமையக்கூடிய ஒரு நல்ல தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. தான தர்ம சிந்தனைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான்னு பார்க்கும்போது ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். அஷ்டமஸ்தானத்துல சந்திர பகவான் போயிட்டு இருக்கக்கூடிய காரணத்தினால எல்லா விஷயங்கள்லையும் கவனங்கள் அவசியம். இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால நிதான நிலைகளை பின்பற்ற வேண்டியது முக்கியமாக இருக்கு. எந்த விஷயங்கள் வழியில பிரச்சனைகள் அதிகரிக்கும் அப்படின்னு பார்த்தா, பேச்சுவார்த்தைகள், ஏற்கனவே வாக்குவாதம், கருத்து மோதல் விஷயங்கள் இருக்குது அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை திரும்பவும் எடுக்காம இருக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கு. அது மேலும் பெருசாகிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கு. எந்த ஒரு பொருளையும் கவனமாக இன்றைய தினத்துல வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமாக இருக்கின்றது. யார்கிட்டையாவது கடனாக பொருளை வாங்குறதோ, இல்லைன்னா நாம கொடுக்கறதோ, இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். அதன் வழியில இன்றைய தினத்துல பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினத்துல துலாம் ராசிக்காரங்க பைரவ பெருமான வணங்க வேண்டியது அவசியம். பைரவர் வழிபாடு செய்யும் போது இந்த பிரச்சனைகள் எல்லாம் பெருமளவு குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது பணிபுரியக்கூடிய இடங்கள்ல கவனங்கள் அவசியம். வேலை செய்து கொண்டு இருக்கிறீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் வழியிலையோ, இல்லைன்னா உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்லையோ கூடுதல் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது எதிரிகள் வழியில இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். உடல்நிலையில உஷ்ண ரீதியிலான பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமான உறுப்புகள், அதாவது இருதயம், எலும்பு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்குதுன்னா இதற்காக நாமளே மருத்துவம் பார்க்கறதை இன்றைய தினத்துல தவிர்க்கலாம். தகுந்த மருத்துவர்களிடம் அதை காட்டி நாம சரி செய்து கொள்ள வேண்டியது அவசியம். இந்த மருத்துவ முயற்சிகள்ல கவன நிலைகள் மிகவும் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது புதிதாக வேலை ரீதியிலான முயற்சிகளை எடுக்கும்போது அதுல இடையூறுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் அதிகமாக இருக்கும். சட்ட ரீதியிலான பிரச்சனைகள், வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்ல ஒரு சிலர் இருக்கிறீங்கன்னா அதன் வழியிலிருந்து தொந்தரவுகள் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கு. அதனால
எல்லா விஷயத்திலையும் இன்றைய தினத்தில் கவனங்கள் முக்கியமானதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும்போது ஆரஞ்சு கலரை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி தேவி வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து களத்திர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல திருமணம் தொடர்பான விஷயங்கள், வரன் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த முயற்சிகள் இருந்தால் தாராளமாக எடுத்து செய்யலாம். இதெல்லாம் நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. எந்த வழியில வரன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தா, தந்தை வழி உறவுகள் வழியில வரன் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. ஒரு சிலருக்கு மிகவும் நெருங்கிய நண்பர்கள் வழியில வரன் அமையறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய வரன் இன்றைய தினத்தில் அமையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. திருமணம் தொடர்பான முயற்சிகளை எடுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறீங்கன்னா இன்றைய தினத்துல சிவபெருமானுக்கு நெய் தீபங்கள் சாற்றி வழிபாடுகள் செய்துட்டு அதுக்கப்புறமா அது குறித்த முயற்சிகளை தாராளமாக இன்றைய தினத்தில் எடுத்து செய்யலாம். இன்றைய தினத்துல விசாக நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கணவன் மனைவிக்கு இடையேயான புரிதல்கள்ல கவனங்கள் அவசியம். ஈகோ சார்ந்த பிரச்சனைகள் வரலாம். அதிலெல்லாம் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அனுஷ நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி, நண்பர்கள், பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த உறவு முறைகளுக்கு மிகவும் லாப நிலைகளை தரக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பிசினஸ் தொடர்பான முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். பார்ட்னர்ஷிப், பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அமையக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. அதே போல இன்றைய தினத்துல வங்கி சார்ந்த பேச்சுவார்த்தைகள், வெளிநாடு சார்ந்த முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்வதற்கும் ஒரு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. தனுசு ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து ருணரோக சத்துருஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகள் அவசியமாக இருக்கு. கருத்து மோதல் விஷயங்களோ, வாக்குவாதங்களோ இதெல்லாம் அமையக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம். உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. மருத்துவ ரீதியிலான செலவினங்கள் இன்றைய தினத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. வேலை தொடர்பான முயற்சிகள் இருந்தா தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். புதுசா வேலை சார்ந்த முயற்சிகள் எடுத்து செய்யக்கூடிய நபர்களுக்கு நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க சிவபெருமானுக்கு நெய் தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்யுங்க. மிகுந்த நன்மையை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. மூல நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் சொத்து சார்ந்த விஷயங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் வழியில செலவுகள் ஒரு சிலருக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், தேவைகளின் வழியில கடன் வாங்குறதுக்கான சூழல்களும் ஒரு சிலருக்கு இன்றைய தினத்தில் வாய்ப்புகள் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல தன்னுடைய அம்மா வழியிலேயோ, உறவு முறைகள், அண்டை இயலார்கள் வழியிலேயோ கருத்து மோதல் பிரச்சனைகள் வரலாம். இல்லைன்னா இவங்க வழியிலிருந்து உங்களுக்கு செலவினங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வழக்கு ரீதியிலான சட்டம் சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்துல வரலாம். இதுல கவன நிலைகள் முக்கியமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு.
மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல பூர்வீகம் தொடர்பான விஷயங்கள் குறித்த முயற்சிகள், ஈடுபாடுகள் இதெல்லாம் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாடை எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது. குலதெய்வம் சம்பந்தப்பட்ட முயற்சிகளை எடுக்கும் போது வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமைகின்றது. இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது. இன்றைய தினத்துல பாத்தீங்கன்னா பெருமாளுக்கு நெய் தீபங்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யுங்க. விஷ்ணு பகவானுக்கு நெய் தீபங்கள் சாற்றி வழிபாடுகள் செய்யும் போது குழந்தை பேரு சார்ந்த முயற்சிகள் இருக்கக்கூடிய தம்பதியினர்களுக்கு அதெல்லாம் சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. இன்றைய தினம்னு பார்க்கும்போது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல சின்ன சின்ன கோபம் சார்ந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்கும். அதிக ஆளுமை சார்ந்த சிந்தனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உள்ளது. திருவோண நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது உங்களுடைய பிள்ளைகள், தந்தை வழி உறவுகள், மனம் விரும்பிய நண்பர்கள் இவங்களுக்கு எல்லாருக்கும் நீங்க ஆதரவு தருவதற்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கிறது. ஏதாவது இடமாற்றம் சம்பந்தமான விஷயங்கள், பயண ரீதியிலான முயற்சிகள் இதெல்லாம் இருக்குதுன்னா இது குறித்து இந்த உறவுகள் கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தா அதெல்லாம் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது. இந்த மாதிரி முயற்சிகள் இருந்தா தாராளமாக இன்றைய தினத்துல எடுத்து செய்யலாம். உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது இன்றைய தினத்துல பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய அம்மாவிற்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. உறவு முறைகள், அண்டையலார்கள் இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இருக்கு. இந்த உறவு முறைகளுக்குன்னு பார்க்கும்போது மிகவும் லாபகரமான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு உயர்வான தினமாக இன்றைய தினம் அமைகிறது. இன்றைய தினத்துல வீடு, மனை, வாகனம் இந்த மாதிரியான சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சொத்து சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுக்கும் போது அதற்கு யாராவது ஆதரவுகள் தருவாங்களா அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தார்கள் வழியிலிருந்து ஆதரவுகள் அமையும். ஒரு சிலருக்கு தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்துல மிகுதியானதாக இருக்கின்றது. இன்றைய தினம் அப்படின்னு பார்க்கும்போது அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல நாட்ட நிலைகள் அதிகமானதாக இன்றைய தினத்துல இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. சதய நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது வீட்டுல சுப காரியங்கள், நல்ல நிகழ்ச்சிகள் குறித்த முயற்சிகள் இதெல்லாம் இன்றைய தினத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. அதே மாதிரி பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் உயர் ரக பண்ணைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும். அது குறித்த முயற்சிகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்துல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம்னு பார்க்கும்போது பழுப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். சந்திர பகவான் பார்க்கும்போது ராசியிலிருந்து சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெறுகிறார். இன்றைய தினத்துல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உங்களுடைய மாமனார், அதே மாதிரி வேலையாட்கள் இவங்களுக்கும் நீங்க ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது. தைரியங்கள் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு உயர்வான தினம் இன்றைய தினம். எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்பவும் துணிச்சலாக
அதுல ஈடுபாடுகள் கொண்டு செய்யக்கூடிய நபர்களாக நீங்க இன்றைய தினத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரியான மிகவும் தைரியத்தை தரக்கூடிய ஒரு தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினத்துல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். நாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே கைகூடக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கு. இந்த முயற்சிகள் வெற்றி பெறணும் அப்படிங்கிற விருப்பங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் நடராஜர் பெருமானுக்கு வழிபாடுகள் செய்வது மிகவும் நன்மை தரக்கூடியதாக இன்றைய தினத்துல இருக்கும். இன்றைய தினத்துல பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது கடித ரீதியிலான தொடர்புகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய தினத்துல இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு ஆவணங்கள், பத்திரங்கள், சான்றிதழ் சம்பந்தமான விஷயங்கள், இது குறித்த ஏதேனும் ஒரு விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இன்றைய தினத்துல அமையறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது. ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்குன்னு பார்க்கும்போது இடமாற்றம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வழியில சிந்தனைகளோ முயற்சிகளோ இன்றைய தினத்துல ஒரு சிலருக்கு அமையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சிறு தூர பயணங்கள் அமையக்கூடிய ஒரு தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது. இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.